சரவணபவாய நமः. என் அன்பு பிள்ளையே, என் பதிலுக்காக காத்து கொண்டு இருக்கிறாயா? நான் நல்ல பதிலோடுதான் வந்திருக்கிறேன். நீ இத்தனை நாட்கள் பட்ட துயரம் உன்னை விட்டு போகப் போகிறது. நீ நினைத்தபடி வாழ்வாய் என்று நான் உறுதி அளிக்கிறேன். உன் கஷ்டம் எல்லாம் தீரும் நேரம் வந்துவிட்டது. கூடிய விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்கப் போகிறேன். எதை நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அதுவே உன் கண்ணீருக்கு மருந்தாக அமையப் போகிறது. அதனால் கவலையை விட்டு தைரியமாக இரு. என் பிள்ளையே, நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதை விட அதிகமாக உன்னை வந்து சேரும். நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலம் வந்துவிட்டது. நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று. இது உன் அப்பா முருகன் வாக்கு. என் அன்பு குழந்தையே, எப்பொழுது நீ என் மீது நம்பிக்கை வைத்தாயோ அப்பொழுதே உன்னை சுற்றி உள்ள கெட்டவைகளை நான் அழித்து விட்டேன். இப்பொழுது நீ என் கையை பற்றிக்கொள். நாம் இருவரும் உன் வாழ்க்கையில் வரவிருக்கும் இனிய நாட்களுக்கு செல்லலாம். என் அன்பு பிள்ளையே, நீ கேட்ட விடுதலையை நான் தரவில்லைதான். ஆனால் உன்னை நானும் கைவிடவில்லையே பிள்ளையே. வினைகள் தீர்ந்தது போல தெரிகிறது, ஆனால் மீண்டும் வருகிறதே என்று குழம்பாதே. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம். திருமண உறவில் உள்ள கர்மாவை தீர்க்க திருமணத்திற்கு பின்புதானே தீர்க்க முடியும். பிள்ளை உறவில் உள்ள கர்மாவை தீர்க்க பிள்ளை பெற்ற பின்புதானே அந்த கர்மாவை நீ இனம் கண்டு தீர்க்க முடியும். எல்லா வினையும் ஒரே நேரத்தில் வந்து முடியாது, புரிந்துகொள். ஆனால் என் இருப்பு உன்னோடு இருப்பதை உணர்ந்தபின் இந்த கர்ம வினைகளை நீ கடப்பது எளிது. புரிதலோடு ஞானத்தோடு உன்னால் கடக்க முடியும். 1000 கேள்விகள் உனக்குள் ஓடிக்கொண்டிருக்க அவற்றிற்கெல்லாம் ஒரே விடையால் பதில் சொல்ல முடியுமா என்று ஒரு பதிலை தேடுகிறாய். உன்னால் ஒரே பதிலில் சொல்ல முடியும். ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை, அதற்கு நீ விடை கண்டுபிடித்துவிட்டால் அந்த 1000 கேள்விகளும் காணாமல் போய்விடும். உன்னுடைய அந்த முக்கியமான பிரச்சனைக்கு விடை கிடைக்கும். உன் மனதை வருத்தும் அத்தனை கேள்விகளும் மறையும். இன்று உனக்கு சில நல்ல அறிகுறிகள் தென்படும். அது உன் மனதிற்கு மகிழ்ச்சி தரும். உன் வாழ்வில் மீண்டும் ஒருமுறை ஒளி வருகிறது. இருள் விலகும். பிள்ளையே, உறவுகளில் உள்ள நிலையாமையை நீ புரிந்து கொண்டாய். உலக உண்மைகளை கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டாய். அடங்காத உன் மனதினை என் நாமத்தால் அடங்க வைத்து பயின்று வருகிறாய். எப்போதும் நேர்மறையாக சிந்திக்க பழகிக் கொண்டாய். இனி இந்த வாழ்க்கையை கடப்பது உனக்கு இனிமேல் எளிதாகும். உன்னை குருவாக இருந்து இனி வழி நடத்துவேன். உன் கர்மவினைகளை இதுவரை தீர்க்க வைத்தேன். இனிமேல் இந்த வாழ்வை நீ நிம்மதியோடு கடக்க வேண்டும் என்பதே எனது நோக்கம். உன் மனதிற்குள்ளே உள்ளுணர்வு மூலம் என்னிடம் நீ கேட்கும் கேள்விகளை உன் மனம் அமைதியாக இருக்கும் பொழுது உன் மூலமே உனக்கு விடை கிடைக்க செய்வேன். முன்னேற்றத்தை காண்பதற்குண்டான நிதானத்தை உனக்கு தருவேன். அனைத்தையும் கடந்து வா, நான் இருக்கிறேன். என் கரங்கள் உன்னை காக்கும். பிள்ளையே, உன்னை வேகமாக இழுத்துச் சென்று கடமையின் உச்சியிலிருந்து தள்ளிவிட்டு சென்றது காலம். காற்றில் தத்தளிக்கும் நீ காகிதமாக இருந்தாய். ஆனால் பார், உன் கர்மவினையால் வந்த இந்த கொடூர நிலைமைக்கு நீ ஆட்கொண்டு போனாய். உன் நிலை கண்டு அந்த நேரத்தில் நீ அழைக்காமலே உனக்கு என் கரங்களை நீட்டினேன். ஓர் உண்மையே கேள். உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க, உன் வாழ்க்கையை சீர்படுத்த உன் பக்கத்தில் நின்று உனக்கு உறுதி கூற நான் இங்கேயே இருக்கிறேன். இப்போது நடக்கும் நிகழ்காலம் உன்னை சோதிக்கலாம், உன் மனதை உருக்கலாம். ஆனால் என் பாதுகாப்பு வளையத்திற்குள் நீ இருக்கிறாய் என்பதை மறவாதே. மீண்டும் எழு பிள்ளையே. பிள்ளையே, வாழ்க்கையில் நடக்கும் பல நிகழ்வுகள் வினோதமாக இருக்கலாம். ஆனால் அவற்றை நீங்கள் பார்க்கும் பார்வையில் நபருக்கு நபர் வித்தியாசம் உண்டாகும். ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்னும் ஞானத்தை நான் உனக்கு தருகின்றேன். நீ ஒரு தவறான புரிதலுக்கு செல்லும்போது கூட நான் ஏதோ ஒரு வடிவத்தில் வந்து உனக்கு வழிகாட்டுகிறேன். உனக்கு புரிந்திருக்கும், நான் எப்போதும் உன்னோடு இருந்து உனக்கு வழிகாட்டிக் கொண்டு இருப்பது நல்லதே நடக்கும். என் பிள்ளையே, தைரியமாக இரு. பிள்ளையே, உன் பாதையில் எத்தனை தடங்கள் வந்தாலும் அதனை தகர்த்து எறிந்து உன்னை வழிநடத்திச் செல்வேன். கலங்காதே, உன் பாதையில் தொடர்ந்து முன்னேறிச் செல். உன் முன்னே பக்கத்துணையாய் நான் நடந்து வந்து கொண்டிருக்கிறேன். உன் துன்பத்துக்கு உண்டான ஆறுதல் நீயும் இந்த முருகனும் மட்டும்தான். அதை சகல மனிதர்களிடம் எதிர்பார்த்தால் உன் முகத்திற்கு முன்னாடி ஆறுதலும் உன் முகத்திற்கு பின்னாடி கேலியும் கிண்டலும் தான் நிறைந்திருக்கும். சிந்தித்து செயலாற்று. சர்வமும் நானே. இந்த முருகன் இருக்க உன் நிலைமை நிமிடத்தில் மாறும். பிள்ளையே, நடக்க வேண்டியது சரியான நேரத்தில் சரியான முறையில் சரியான இடத்தில் நடந்தே தீரும். பொறுமையுடன் இரு. நானும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன். அவர்கள் ஆடும் வரை ஆடட்டும். ஆட்டம் நின்றபின் என் ஆட்டத்தை உன்னை வைத்து ஆரம்பிப்பேன். அவர் கர்மவினையை அவரே தீர்ப்பர். கலங்காதிரு. உன்னை காக்க உன் அப்பன் முருகன் இருக்கிறேன் என்பதை என்றும் மறவாதே. பிள்ளையே, எதுவும் தீமையாக நடக்காது. எதையும் குழப்ப வேண்டாம். பதட்டப்படாமல் அமைதியாக இரு. பலர் உன்னை தொல்லை செய்வதாக நினைக்காதே. பலருக்கும் உன் உதவி தேவை. அவர்கள் உன்னிடம் ஒரே நேரத்தில் உன் தேவையை எதிர்பார்க்கும் போது எரிச்சல் அடையாமல் ஒவ்வொன்றாக செய்து கொடு. மற்றவர்களை மகிழ்ச்சியாக பார்த்துக் கொள்வதும் ஒருவித மகிழ்ச்சிதான். அதனை நீ பெறுவாய். முருகன் அருளால் நான் முடிந்த உதவிகளை மற்றவருக்கு செய்வேன் என்று பதிவிடு. உன் வாழ்க்கை மாறும்.
பிள்ளையே, உன்னை சோதனை செய்வது எனக்கு வருத்தம்தான். ஆனால் பொறுமையாக இரு. தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை நடத்தும். கவலைகளை நீக்கும். உனக்கான நேரம் வந்துவிட்டது. இனி யாராலும் உன் வெற்றியை தடுக்க முடியாது. உன் நேர்மறையான எண்ணங்களே உன்னை வெற்றியின் பாதையில் அழைத்து செல்கின்றன. உன் முயற்சிகள் வீணாகாது. உன் நம்பிக்கையே உன் சக்தி. அதுவே உன் வாழ்வை உயர்த்தும். உன் கடமையை நேர்மையாகச் செய். உன் சிந்தனைகள் நனவாகும். உன் கனவுகள் நிச்சயமாக நிறைவேறும். உன் வாழ்வு வெற்றியால் ஒளிரும். உன் பாதை இனி தெளிவாகும். உன் உழைப்புக்கு பலன் உண்டு. நீ விரும்பியது நிச்சயமாக நடக்கும். பிள்ளையே, நீயும் உன் குடும்பமும் மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கான சூழல் விரைவில் அமையும். உன் உள்மனதில் உள்ள பிரார்த்தனைகள் அனைத்தும் ஒன்றன்பின் ஒன்றாக நிறைவேறும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உன்னை வந்தடையும். ஆனால் நீ செய்ய வேண்டிய கடமைகளை எப்போதும் தவிர்க்காதே. உன் வேலைகளையும் பொறுப்புகளையும் கவனமாக நிறைவேற்று. ஒவ்வொரு நாளும் நியாயமான முறையில் உன் கடமைகளை செய்தால் கர்மவினை குறைந்து போகும். உனக்கு நல்லதே நிகழும். எப்போதும் மகிழ்ச்சியுடன் உன் மனதை வைத்திரு. விதி உன் வாழ்வில் பல சதிகளை செய்தாலும் என்னுடைய துணையால் உன் வாழ்க்கையை நீ வென்று விடுவாய். இப்போது பணம் இல்லாதது ஒரு குறை இல்லை. செந்தூர் முருகன் இருக்கிறேன். பணம் தக்க சமயத்தில் கோடி கோடியாய் உன்னை வந்து சேரும். நீ தயக்கம் இல்லாமல் நம்பிக்கையோடு இரு. பிள்ளையே, நீ உணர்கிற குழப்பம் இந்த முருகன் அறியாதது அல்ல. மாற்றம் ஏற்பட்டாலும் உடனே அதன் பலன் தெரிந்துவிடாது. விதை நட்ட உடனே பழம் கிடைக்காது. அதற்கு நேரமும் பொறுமையும் தேவை. அதுபோல் உன் வாழ்க்கையில் நான் ஏற்படுத்தும் மாற்றங்கள் மெதுவாக வளர்ந்து கொண்டு இருக்கின்றன. நீ தினமும் என்னை நினைத்து வழிபடுவது வீண் அல்ல. அந்த ஒவ்வொரு செயலும் உன் எதிர்காலத்தில் பெரும் பலனாக வெளிப்படும். நீ விரும்பிய ஒன்று உன் கையில் வந்து சேர்ந்த பிறகுதான் ஆஹா, என் வாழ்க்கை மாறிவிட்டதே என்று நீ உணர்வாய். அந்த நாள் தொலைவில் இல்லை. துணிவுடன் காத்திரு. நம்பிக்கையை விடாதே. பிள்ளையே, உன்னுடைய எந்த பிரச்சனையையும் நான் தீர்த்து வைப்பேன் என்று உறுதியாக நம்புகிறாய் அல்லவா? பிறகு அதைப்பற்றி தினமும் நினைத்து கொண்டு இருக்க வேண்டாம். நீ எடுக்கும் முடிவுகள் உனக்கு வெற்றிதான். உன்னைச் சுற்றி புதிய மாற்றங்களை உருவாக்க நீ திட்டமிடுவாய். ஆனால் அதை நீ பொறுமையாக முடிக்க முயற்சித்தால் சரியாக முடிப்பாய். முன்னேறுவதற்கான வாய்ப்பை மட்டும் பேசு. நீ வீழ்ந்ததை பற்றி பேசி நேரத்தை வீணாக்காதே. மற்றவர்கள் உன்னிடம் அதைப்பற்றி பேசினாலும் அதனை தவிர்த்துவிடு. மிக விரைவில் என் அற்புதத்தை காண்பாய். மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய். ஓம் முருகா போற்றி என்று மனதார பதிவிடு. பிள்ளையே, எல்லோருக்கும் நன்மையே நினைக்கும் உனக்கு ஒரு நன்மையும் நடக்கவில்லையே என்று எண்ணாதே. கடவுளை வணங்காதவர்கள் நன்றாக இருப்பதாக தோன்றுவது வெறும் மாயையே. அவர்கள் வினையை சேர்க்கிறார்கள். நீ வினையை தீர்க்கிறாய். உன் ஆன்மா நிரந்தர சந்தோஷத்தை நோக்கி நகர்கிறது. வருங்காலத்தில் எதுவும் உன்னை காயப்படுத்தாது. வேலைக்காக காத்திருக்கும் பிள்ளைகளே, அடுத்த மாதத்தில் நல்ல வேலை அமையும். உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். அதற்கு மனதை அமைதியாக மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு நேர்மறை எண்ணத்தோடு முயற்சிக்க வேண்டும். என்னை வணங்கி வினையை தீர்த்தவர்களுக்கு நீண்ட நாள் பிரார்த்தனை ஒன்றை நிறைவேற்றப் போகிறேன். மகிழ்வாக இரு. பிள்ளையே, நீ எதிர்பார்த்ததை விட மேலானது உன் பக்கம் வரும். அது உன் திட்டமில்லை. முருகன் நான் உனக்கு கொடுத்த வரம். அன்போடு ஏற்றுக்கொள். இன்னும் சற்று நேரத்தில் உன்னை தேடி வரும் சுபச்செய்தியை கேட்டு நீ ஆச்சரியப்பட போகிறாய். ஓம் முருகா போற்றி என்று மனதார கூறு. ஓம் சரவணபவாய நமஹ.